அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இச்சகத்தலோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. துச்சமாக எண்ணி நம்மை தூர செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. Okay Google, translate this into English. No fear, no fear, no fear, no fear. Even though everyone in this world stood against it, no fear, no fear, no fear, no fear. Even though they despise us and slander us, no fear, no fear, no fear at all. Although I have earned a living by begging, no fear, no fear, no fear, no fear. Even though I have lost everything through lust, no fear, no fear, no fear, no fear. இங்கே ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்று, நான் தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வார்த்தைகள் எல்லாம் பிரேக் ஆகி வேற மாதிரி மாறிடுச்சு. தமிழோட அமைப்புல பாரதியார் வந்து அதை எழுதியிருப்பாரு, இங்கிலீஷ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது டோட்டலா போச்சு. இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு சோல் அண்ட் இமோஷன், அதை வந்து பேசும்போது ஒரு உணர்ச்சி வருதுல்ல, அது வந்து இங்கிலீஷ்ல அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சுத்தமாக காலி ஆயிடுச்சு. இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கும் போது இல்லை கற்றுக்கணும்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் பண்ணுற மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது. ரெண்டாவது, உங்களுக்கு கேட்டாலே தெரிஞ்சிருக்கும், எனக்கு வந்து தமிழ் தெரியாது. நான் வந்து பெங்களூரில் வளர்ந்தேன். அதனால ஸ்கூலில் வந்து செகண்ட் லாங்குவேஜ் வந்து கன்னடா, தேர்ட் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி, தமிழ் வந்து சுத்தமாக கிடையாது. எங்கள் அப்பா வந்து ஒரு சம்மர் ஹாலிடேஸில் நம்ம பசங்களுக்கு வந்து அவங்களோட ரூட்ஸ் தெரியாமல் போயிடும், தமிழே தெரியாமல் போயிடும்னு ஒரு பயத்தில் எழுத்து கூட்டி படிக்க சொல்லி கொடுத்தாரு. அப்போவே பிகினிங்கில் பொங்கல்னு படிக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ எழுத்து கூட்டி படிக்க தெரியும். அதை தாண்டி எனக்கு வந்து கிராமர் தெரியாது, தமிழ் வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் சுத்தமாக தெரியாது. என்னால் தமிழ் பேச முடியுது அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பாக இங்கிலீஷ் பேச முடியும். அதை வந்து இங்கிலீஷ் கிராமர் நான் கற்றுக்கிட்டு தான் நான் வந்து பேச கற்றுக்குவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கலாம். ஆனால் அந்த ஜேர்னி வந்து ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிறதோட முக்கியமான காரணம் வந்து இங்கிலீஷ் எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லை, கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறதுனால. நீங்கள் சொல்ல வர விஷயத்த வேற ஒரு மொழியில் வந்து நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த சேனலோட கோல் வந்து இங்கிலீஷ் பேசுறதை ஈஸி ஆக்குறது. நம்மளால இன்னைக்கு வந்து கமெண்ட் வந்து இங்கிலீஷில் போட முடியும், ஒரு படம் ஃபுல்லாக பார்த்தோம்னா இங்கிலீஷில் புரியுது, ஆனால் பேசணும்னு நினைக்கும் போது அது வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம் படிக்கிறதுக்கோ இல்லை டெக்ஸ்ட் புக் விதத்தில் இந்த இங்கிலீஷை கற்றுக்க போகிறது கிடையாது. நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றது தான் கற்றுக்குறோம். ஸோ இந்த வீடியோவில் அதை நான் டெக்ஸ்ட் புக் வேஸ் இல்லை எப்படி கற்றுக்கிறது, எப்படி ஈஸியாக பேசுறது அப்படின்றத நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் 5 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எனக்கும் இங்கிலீஷ்க்கும் என்ன சம்பந்தம். எனக்கு வந்து ஆக்சுவலாக இங்கிலீஷ் வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ், ஒரு சூப்பர் பவர் மாதிரி. இது எதனால இப்படி வந்துச்சு அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஷேர் பண்றேன். ரெண்டாவது, இங்கிலீஷை நீங்க பார்த்து ஏன் பயப்பட தேவையில்லை அப்படின்றத பத்தி பேசுவோம். மூணாவது, நான் வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ண டைம்லைன் என்ன, எப்படி வந்து இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணி எப்படி என்னால் நல்லா பேச முடிஞ்சுது அப்படின்ற டைம்லைன் வந்து பார்ப்போம். அதுக்கு அடுத்து இங்கிலீஷ் பேச கற்றுக்கணும்னு நினைக்கும் போது முக்கியமாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி நீங்கள் வந்து இந்த இங்கிலீஷ் பேச கற்றுக்கிறத ஈஸியாக ஃபாஸ்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த வீடியோ முடியும் போது இங்கிலீஷ் ஒரு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அண்ட் இது எப்படி நான் ஈஸியாக பேச கற்றுக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியர் ஆயிடும். இங்கிலீஷ் எனக்கு வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ். இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் என்னை பற்றி சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ நான் வந்து வீடியோ ஃபுல்லாக டைம் ஸ்டாம்ப்ஸ் போட்டிருக்கேன். இது லாங்கான வீடியோ, நீங்கள் ஸ்கிப் பண்ணி முன்ன பின்ன பார்த்துக்கலாம். நான் வந்து பிறந்தது மதுரை, ஆனால் படித்தது வந்து பெங்களூரில். நான் படித்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் ஃபவுண்டட் ஸ்கூல். அண்ட் இது வந்து நீங்கள் என்ன இன்கம் கிளாஸாக இருந்தாலும் ஈஸியாக இந்த ஸ்கூலில் வந்து காசு கொடுத்து படிக்க வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு ஆக்சசிபிளான ஸ்கூலாக இருந்தது. இது பத்தாதுன்னு இங்கிலீஷ் ரிலேட்டடாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் இந்த ஸ்கூலில் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க வந்து வெறும் படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ ஆர்ட், மியூசிக், பர்ஃபார்மன்ஸ் இது வந்து நிறையா இருக்கும். இது எல்லாமே இங்கிலீஷில் இருக்கிறனால அந்த இங்கிலீஷ் எக்ஸ்போஜர் வந்து ஆன் அ டெய்லி பேசிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நான் எதுக்கு இந்த ஸ்கூல் வந்து அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னு பேசுகிறேன்னா, இப்போ நான் இங்கிலீஷ் நல்லா பேச முடியறதுக்கான முக்கியமான காரணம் வந்து நான் ஹைஃபையான ஸ்கூலில் படித்தேன், ஒரு ஹைஃபையான என்வாயன்மெண்ட்டில் இருந்தேன் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ் ஒரு இடத்துல நிறையா இருக்குது, இங்கிலீஷ் ரிலேட்டடாக எக்ஸ்போஜர் ஒரு இடத்துல நிறையா இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து ஈஸியாக இங்கிலீஷ் வந்து பிக்கப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்கூலில் வெறும் படிக்கிறதை தாண்டி எலக்யூஷன், டிபேட், ட்ராமாட்டிக்ஸ், மியூசிக், குவாயர் இந்த மாதிரி நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போதோ இல்லை வந்து பாடும்போதோ எல்லாம் ரெகுலராக வந்து இந்த இங்கிலீஷ் பேசும்போது ஆர்கானிக்காக அது வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் இப்போ உங்களை நீங்களே வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் வந்து நீங்கள் பேசுறது ஆர்கானிக்காக நீங்கள் கற்றுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியராக இருக்கும். அண்ட் இன்னொன்று, கொஞ்சம் இரலவெண்ட்டான இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும்
நான் படித்த இதே ஸ்கூலில் தான் ஆக்ட்ரஸ் அனுஷ்கா ஷெட்டியும் படித்தேன். இப்போது நான் எலக்யூஷன் அப்படின்னு ஒன்று சொன்னேன். இது வந்து பேசிக்காக ஒரு போய்ட்ரியோ இல்லை வேறு யாராவதோட ஃபேமஸ் ஸ்பீச் எடுத்து அதை வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். இது வந்து நான் 4th ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது அவங்க 10th ஸ்டாண்டர்டில் இருந்தாங்க. அண்ட் அந்த எலக்யூஷன் ட்ரைனிங் வந்து எனக்கு அவங்க வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த இங்கிலீஷை பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு விஷயம், இங்கிலீஷ் வந்து ரெகுலராக நம்ம வந்து டெலிவர் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக ஆன் டெய்லி பேசிஸ் வந்து அங்கே வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் சரி, இது எப்படி உங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் ஆச்சு? இப்போது நம்ம ஊரில் என்னோட ஸ்கின் கலர் பார்த்தீங்கன்னா கருப்புன்னு தான் சொல்லுவாங்க, இல்லை கருத்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நார்மலாக நடக்கிற விஷயம். நான் வந்து பெங்களூர்ல இருக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கருப்பாக இருந்தால் கொஞ்சம் தனியாக தெரிய வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி நான் சேரணும்னு நினைக்கிற ஸ்கூலில் வந்து கருப்பாக இருந்தனால எடுத்துக்கல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து தான் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே வந்து நான் வந்து சோஷியல் டிஸ்கிரிமினேஷன், அதாவது ஸ்கின் கலரை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க, அதை பற்றி நான் வந்து பேச வரல. நான் என்ன ஆகுனா, நான் வந்து காலையில் நீட்டாக ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு போகிறேன் அப்படின்னா ரொம்ப பக்கித்தனமாக இருப்பேன். நான் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் போகிறேன், இல்லை வந்து ஒரு பெரிய கடைக்கு போகிறேன் அப்படின்னா இன்வேரியபிளி எங்கேயாவது வந்து நம்மளை வந்து அங்கே வேலை பார்க்குற ஆள் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, இதை போய் எடுத்துட்டு வா, இது இங்கே இருக்கா, இந்த ஷெல்ஃபில் இது இல்லையே காணுமே அப்படின்னு வந்து கடைக்கு வாங்க வர்றவங்க வந்து நம்மளை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல இவங்க வந்து தெரிஞ்சு பண்ணல, அண்ட் அங்கே வேலை பார்க்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அதை வந்து நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத பார்த்து அதை வச்சு எடை போடுற மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த இடத்துல நம்ம ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து அதுவும் நம்ம ஊர் மதுரை அப்படின்னா நக்கல் வந்து ஜாஸ்தி. அந்த நக்கலை வந்து இங்கிலீஷில் பண்ணுவேன். ஏதாவது ஒன்று சொல்லுவேன், அவங்க வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு ஓகே ஓகே சாரி, இல்லை அவங்க வந்து விலகி போயிடுவாங்க. இங்கே நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து இங்கிலீஷில் அந்த நக்கல் பண்ணேன் அண்ட் இங்கிலீஷ் நல்லா பேசும்போது இட் மேட் பீப்புள் அன்கம்ஃபர்டபுள். அண்ட் இன்னொரு லெவல் தாண்டி போய் இட் மேட் பீப்புள் நோட்டீஸ் மீ. நான் ஒரு இடத்துல போய் நான் இங்கிலீஷ் பேசுறேன் அப்படின்னா நான் பார்க்க எப்படி இருந்தாலும் தே ஹேவ் டு டேக் மீ சீரியஸ்லி. இது வந்து கொஞ்சம் சேடான விஷயம் தான். பட் நான் எங்கே போனாலும் டிஸ்பைட் ஹவ் ஐ லுக், நான் வந்து அந்த வயசில் நம்ம டீனேஜ் வயசில் நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் பெருசாக பண்ண மாட்டோம். இப்போ வரைக்குமே அது பெருசாக தெரியல. when I spoke English, people noticed me. They took me seriously. இந்த காரணத்தினால இங்கிலீஷ் became my self defense. ஸோ இதுக்கு அடுத்து நான் 12th அப்புறம் மதுரைக்கு திருப்பி மூவ் ஆயிட்டேன். அண்ட் நம்ம ஊரில் வந்து தமிழ் பேசுறது தான் வந்து மச் மோர் வேல்யூபிள். நான் வந்து இங்கிலீஷ் பேசுறது வந்து எனக்கு ஆக்சுவலாக ப்ராப்ளமாக தான் இருந்தது. பீட்டர் அப்படின்னு இல்லை ரொம்ப ஓவரா சீன் போடுற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அதனால நான் வந்து என்னோட இங்கிலீஷ் சப்ரஸ் பண்ணிட்டேன். அண்ட் இங்கிலீஷ் பேச வேண்டிய அவசியமும் பெருசாக இல்லை. பட் அன்னைக்கும் சரி இன்னைக்கு வரைக்கும் சரி, இந்த இங்கிலீஷை யூஸ் பண்ணி நம்மளை யாராவது தப்பாக ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இல்லை நம்மக்கிட்ட வந்து ஷோ ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐ கிவ் இட் பேக் டு தம். ஸோ எனக்கு எப்படி இது செல்ஃப் டிஃபென்ஸ் ஆச்சோ, இல்லை இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியாச்சோ, உங்களுக்கும் அதே மாதிரி ஈஸியாகும். நீங்கள் வந்து ஹெசிடேஷன் இல்லாமல் இங்கிலீஷ் வந்து பேசணும். அண்ட் உங்களை இதனால யாராவது வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணல, இதனால உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா அதை தவிர்க்கிறதுக்காக நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் பேச ஹெல்ப் பண்ண போகிறேன். இங்கிலீஷை பார்த்து நீங்கள் ஏன் பயப்பட தேவையில்லை. ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷ் வந்து அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடோ இல்லை ரொம்ப பெரிய லாங்குவேஜ்லாம் கிடையாது. நீங்கள் வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட் லாங்குவேஜ் இந்த வேர்ல்டு அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அந்த லிஸ்ட்லேயே இருக்காது. இன்னொன்று, இங்கிலீஷ் வந்து உருவான விதமே பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சடி மாதிரி தான். அதாவது இது ஆக்சுவலாக வெஸ்ட் ஜெர்மன்லேருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து மாறி வரும்போது அவங்க கூட வந்து கொண்டு வந்த லாங்குவேஜ். நிறைய வார்த்தைகள் வந்து லாட்டின், ஃப்ரெஞ்சு, கிரீக் இதுலேருந்து வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஒரிஜினலாக இருக்கிற ஒரு லாங்குவேஜா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இதை தாண்டி அவங்க வந்து இந்த காலனைசேஷன், அதாவது நிறைய நாடை வந்து அவங்க வந்து கேப்சர் பண்ணி ஆண்டனால அந்த இங்கிலீஷை வந்து திணிச்சு அதை வந்து சுப்பீரியரா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து நம்ம ஊர்ல வந்து லாங்குவேஜஸ் நிறைய இருக்கு, காமனா பேசுறதுக்கு நமக்கு ஒரு லாங்குவேஜ் வேணுமே அப்படின்ற காரணத்தினால இந்த இங்கிலீஷ் வந்து ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. ஸோ இது கல்ச்சரலி ரொம்ப சுப்பீரியரான லாங்குவேஜ்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் யூரோப்லாம் நீங்க போனீங்கன்னா நீங்க வந்து இங்கிலீஷ் பேசினா அவங்க வந்து மதிக்கவே மாட்டாங்க. அந்தந்த ஊரோட லாங்குவேஜை நீங்க பேசும்போது தான் they will listen to you or take you seriously. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊர்ல மட்டும் இங்கிலீஷ் பேசுறது ஒரு முக்கியமான அவசியமா போயிடுச்சு. ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு இங்கிலீஷ் யாருமே அவ்வளோ நல்லா பேசிட வாய்ப்பே இல்லை. நல்லா பேசுறதான வாய்ப்பே ரொம்ப கம்மி. அப்படின்னா இங்கிலீஷ் வந்து பர்ஃபெக்டா ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்றதுக்கு சுத்தமா வாய்ப்பு இல்லை. இப்போ எனக்கு வந்து இங்கிலீஷ் பிடிக்க ஆரம்பிச்சது, நல்லா தெரிய ஆரம்பிச்சது வந்து ஒரு 8, 9 இல்லை 10 வயசுல இருந்து வச்சுக்கலாம். அன்னையிலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் ஆயிரக்கணக்கான பீப்புளை வந்து மீட் பண்ணியிருக்கேன். மீட் பண்ணதுல விரல் வெட்டி எண்ணிடலாம் யார் வந்து இங்கிலீஷ் நல்லா பேசுறாங்க. ஒரு 5-6 பேர் தான் நான் வந்து இங்கிலீஷ் சூப்பரா பேசினாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து இம்ப்ரெஸ் ஆன விஷயம். அண்ட் அந்த 5-6 பேர்லயுமே வந்து ஒரு 2 பேர் தான் வந்து ஆக்சென்ட்டும் நல்லா பேசுவாங்க. இது இன்க்ளூடிங் பீப்புள் ஃபாரின்ல இருக்கிறவங்க, அங்கிருந்து இங்க வந்தவங்க எல்லாரும் சேர்த்து தான் நான் வந்து இந்த கணக்கு சொல்றேன். யாரும் இன்னைக்கு அவ்வளவு பெர்ஃபெக்டா பேசிடலையே அப்படின்னும் போது நீங்க மட்டும் எதுக்கு பயப்படுங்க?
ஸோ நீங்கள் வந்து broken இங்கிலீஷ், அதாவது பிச்சை இங்கிலீஷ் பேசியே நீங்கள் சொல்ல வரதை சொல்லிடலாம். அண்ட் இங்கிலீஷ் அவ்வளோவா எனக்கு யாரும் சரியாக பேசல அப்படின்னு ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, எப்போ இந்த டெக்ஸ்டிங் பழக்கம் வந்துச்சோ அப்போவே வந்து இங்கிலீஷ் வந்து ப்ராப்பராக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, கிராமர் செக் பண்ணுறது இதெல்லாம் சுத்தமாக இல்லை. பேசிக்லி ஷார்ட்டாக எப்படி ஒரு விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்றதுனால டெக்ஸ்ட்டில் வந்து மாறிச்சு. ஸோ நீங்கள் யாரையாவது பார்த்து அவங்க இங்கிலீஷ் சூப்பராக பேசுகிறாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா எதனால நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக எவாலுவேட் பண்ணி பாருங்க. ஒன்று, அவங்க கான்ஃபிடென்ஸாக இருக்கும், இல்லை பாடி லாங்குவேஜாக இருக்கும். மூணாவது, இங்கிலீஷை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ், எஸ்பெஷலி இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தவங்க இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜ் என்ன, உங்களுக்கு ஆல்ரெடி இங்கிலீஷ் நிறையா தெரியும். இப்போ நான் வந்து நீங்கள் கமெண்ட் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா இங்கிலீஷில் தான் போட போகிறீங்க. தமிழ்லேயே போட்டாலுமே அதை இங்கிலீஷ் லெட்டர்ஸில் வந்து வேர்ட்ஸாக சேர்த்து போட்டு போடுவீங்க. அண்ட் நம்மளை சுற்றி நிறையா இங்கிலீஷ் இருக்குது. எஜுகேஷன் சிஸ்டமில் இங்கிலீஷ் இருக்குது, கவர்மெண்ட்டில் நிறையா இங்கிலீஷ் இருக்குது. இதை தாண்டி சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து எல்லா சைட்லையும் ஜாஸ்தியாக இருக்குது. ப்ராபப்ளி இங்கிலீஷ் பேச எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா வாய் விட்டு அது வெளியே வரும்போது அந்த கான்ஃபிடன்ஸ், நான் தப்பு பண்ணிடுவேன் அந்த மாதிரி விஷயமா தான் இருக்குமே தவிர உங்களுக்கு ஆல்ரெடி இங்கிலீஷ் நிறைய தெரியும். ஸோ நீங்கள் வந்து யூ ஜஸ்ட் புட் இட் டுகெதர் இன் அ வே தட் யூ கேன் ஸ்பீக் கம்ஃபர்டபிளி. நீங்கள் சொல்ல வர்றதை தெளிவாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நாலாவது விஷயம், இன்னைக்கு நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ரிசோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, இன்டர்நெட் ஃபுல்லாக இங்கிலீஷ் இருக்குது. நீங்கள் என்ன படிக்கணும்னு நினச்சாலும், இல்லை என்ன படம் பார்க்கணும்னு நினச்சாலும், இல்லை டிவி ஷோ, இல்லை ரிவ்யூ எது பார்க்கணும்னு நினச்சாலும் அது இங்கிலீஷில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு ஆல்ரெடி புரியும். ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ரிப்பீட். எப்படி அவங்க ஒரு விஷயம் சொல்ல வர்றாங்க, அதை எப்படி வந்து வேர்ட்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகி பேசுகிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்து கற்றுக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. அண்ட் அஞ்சாவது, நீங்கள் வந்து இங்கிலீஷை பார்த்து பயப்பட வேணாம் அப்படின்றதுக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து மதுரையில் வந்து படித்தேன். நான் படித்தது வந்து கட்டிடக்கலை, ஆர்கிடெக்சர் படித்தேன். என்னை சுற்றி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து நல்லா டிசைன் பண்ணுவாங்க, கிராமத்துலேருந்து வந்திருப்பாங்க, இல்லை பெருசாக இங்கிலீஷ் எக்ஸ்போஜர் இருக்காது. ஸோ அவங்க வந்து அவங்களோட விஷன், அவங்களோட ட்ரீம்ஸ், இல்லை அவங்களோட டிசைனை வந்து வெளிப்படுத்துறதுக்கு இங்கிலீஷ் வந்து தேவைப்படல. நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இங்கிலீஷ் இஸ் நாட் அ சப்ஸ்டிடியூட் ஃபார் டேலண்ட். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் டேலண்டடாக இருக்கீங்க அப்படின்னா அது எப்படியாவது வெளியே வந்து இங்கிலீஷ் வந்து அது ஒரு டூலாக யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் உங்களால் கொண்டு போக முடியும்னா யூஸ் பண்ணுங்க. இல்லை இங்கிலீஷ் வந்து அந்த டேலண்ட்டை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு தடையாக இருக்குது அப்படின்னா இங்கிலீஷ் யூஸ் பண்ணுங்க அப்படின்றதான் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் வந்து டேலண்டாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்குது அப்படின்னா அது வந்து இங்கிலீஷ்னால வந்து ஒன்றும் ஸ்டாப் பண்ணிட முடியாது. இதோட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் சார் தான். அப்துல் கலாம் சார் வந்து தான் சொல்ல வரதை சொல்றதுக்கு இங்கிலீஷ் யூஸ் பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் புக்ஸே எழுதினார். இதை வந்து உங்கள் மைண்டில் நீங்கள் கிளியர் ஆக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஈஸியாக பேசுறதுக்கு ரெடி ஆயிருவீங்க. இப்போ அடுத்து என்னோட இங்கிலீஷ் எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்ற ஒரு டைம்லைன் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கிலீஷ் பேச கற்றுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் டைம்லைனோட அதை வந்து எவாலுவேட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு, நான் வந்து பெங்களூர்ல இருந்தனால நிறைய மொழி பேசுகிறவங்க இருப்பாங்க. இப்போ நான் வந்து இறங்கி தெருவில் போய் கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னா நான் வந்து ஏதாவது ஒரு காமன் லாங்குவேஜில் பேசி தான் ஆகும். அந்த ஒரு காரணத்தினால இங்கிலீஷ் வந்து யூஸ் ஆச்சு. ஸோ ரொம்ப பிகினிங்லே broken இங்கிலீஷ், கம்டா, கோடா, கெட் த பேட்டா அப்படின்னு பேசி இங்கிலீஷ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒரு இடத்துல இங்கிலீஷ் பேச வேண்டிய அவசியம், அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு புரிய வேண்டிய அவசியம் இருந்தது. ரெண்டாவது, ஸ்கூலில் நிறையா இங்கிலீஷ் இருந்தது. காலையில் ஸ்கூலுக்கு போனதுலேருந்து ஸ்கூல் சாங் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து ஃபுல்லாக பாடணும். அதுக்கப்புறம் நடக்கிற பாடம் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இங்கிலீஷோட எக்ஸ்போஜர் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துல இங்கிலீஷ் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு காம்படிஷனில் ப்ரைஸ் வின் பண்ணனால ஒரு புக்கு கொடுத்தாங்க. அந்த புக்கு வந்து ஒரு கதை புக்கு தான், ஃபேமஸ் 5 அப்படின்ற ஒரு கதை. அந்த சம்மர் ஹாலிடேஸில் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இல்லை, அண்ட் கதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சு இந்த கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, த்ரில்லிங்காக புரிஞ்சு போச்சு. ஸோ இந்த கதையில் என்ன நடந்துச்சு, கதையில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சதுக்காக நான் வந்து இங்கிலீஷ் வந்து படித்தேன். இப்போ நான் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும், அப்படி இங்கிலீஷ் நான் வந்து பெட்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சி நான் ஒரு புக் எடுத்து படிச்சிருந்தேன் அப்படின்னா என்னோட ப்ராக்ரஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும். என்னை அறியாமலே நான் வேற ஒரு விஷயத்துக்காக, ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக, ஒரு கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக படிக்கும்போது இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆச்சு. இதுக்கு அடுத்து அப்போ இருந்த மீடியா, டிவி. ஸோ நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் வந்து அனிமல் பிளானட்டு, கார்ட்டூன் நெட்வொர்க், ஸ்டார் மூவிஸ் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதில் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் தான். ஸோ நான் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் வந்து இங்கிலீஷ் யூஸ் பண்ணேன். பட் நம்மளை அறியாமல் அந்த எக்ஸ்போஜர் வந்து சைடில் இருந்துகிட்டே இருக்கிறனால ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து தேவைப்படும். இதுக்கு அடுத்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் நான் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா காசிப், அதாவது கிசு படித்து நான் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன். ஸோ வந்து அப்போ வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா வரும், அதோட சேர்த்து பெங்களூர் டைம்ஸ்னு ஒன்று வரும். இன்றைக்கும் வந்து எல்லா ஊர்லேயும் அந்த சென்னை டைம்ஸ், பெங்களூர் டைம்ஸ் அப்படின்னு வரும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் தான்.
ஸோ இந்த என்டர்டைன்மெண்ட் சம்மந்தமாக எதையாவது படிச்சுட்டே இருந்து அதுலேயே ஒரு செட் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ட்ஸ், ஒக்காபுலரி, எப்படி சென்டென்ஸ் பேசுகிறாங்க, என்ன படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படம் எப்படி இருக்குது, இந்த ஆக்டர் என்ன பண்ணுறாங்க, இந்த படத்துலேருந்து இந்த ஆக்டர் ஏன் வெளியே வந்துட்டாங்க, இந்த மாதிரி வெறும் என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடாக காசிப் படிச்சே நிறையா வந்து இங்கிலீஷ் ஆகிடுச்சு. ஃபைனலி தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இங்கிலீஷ் பேச வேண்டிய அவசியம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் இங்கிலீஷ் பேசுறதுக்கான அவசியம் வந்து கம்மி. பட் இன்னைக்குமே இந்த மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸ் வச்சு மட்டுமே தான் நான் வந்து இங்கிலீஷோட கனெக்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த டைம்லைனை வந்து உங்களோட டைம்லைனோட கம்பேர் பண்ணி பாருங்க. அதாவது நீங்கள் வந்து இப்போ இங்கிலீஷ் பேச கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் யூ வில் பி ஃபோர்ஸிங் யூர் செல்ஃப். எனக்கு வந்து நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், எனக்கு வந்து இங்கிலீஷ் பேச தெரியல, நான் இங்கிலீஷ் பேச கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னா ஒரு ப்ரெஷர், அந்த ஒரு ஃபோர்ஸோட நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இங்கிலீஷ் பேச கற்றுக்கணும், இங்கிலீஷ் நிறையா தெரியும்னா நிறைய புக்கு படிக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால அந்த புக்கை ஃபோர்ஸ் பண்ணி படிக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணாமல் இங்கிலீஷை வந்து நேச்சுரலாக நீங்கள் வந்து உங்களோட என்வாயர்மெண்ட்குள்ள கொண்டு வர முடிஞ்சா இங்கிலீஷ் பேசுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஐ சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க. ஸோ வேற யாராவது இந்த வீடியோ பார்த்தா இதில் வேல்யூ இருக்கு அப்படின்னு வந்து நம்புவாங்க. இதை நீங்க பண்ணலனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணலனா பரவாயில்ல, கண்டிப்பா உங்களை பத்தி கமெண்ட்ல நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. உங்க பேர் என்னன்னு ஷேர் பண்ணா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படி இல்லைன்னா நீங்க இங்கிலீஷ் கத்துக்க பேசணும்னு நினைக்கிற ஸ்டேஜ்ல எங்க இருக்கீங்க அண்ட் நீங்க இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு நீங்க ஃபேஸ் பண்ற மேஜர் செட்பேக், மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த பார்ட் வந்து இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைக்கும் போது மேஜரா பண்ற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றது. ஃபர்ஸ்ட் நான் இந்த வீடியோட இன்ட்ரோலே பாத்தீங்க, டிரான்ஸ்லேஷன். நீங்கள் ஒரு விஷயத்த அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை கிராமர் செக் பண்ணி நீங்கள் வந்து அதை பேசும்போது இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக டிலேடாக இருக்கும். இதனாலே உங்களுக்கு வந்து பிளாங்க் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல லேர்னிங் டு திங்க் இன் இங்கிலீஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு அடுத்து ஒரு 30 டே சீரீஸ் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கிலீஷ் எப்படி ஈஸியாக பேச கற்றுக்கிறது அப்படின்னு. அதில் இந்த ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை பார்த்து ஏன் பயப்பட தேவையில்லை அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டாவது, ஹவு டு திங்க் இன் இங்கிலீஷ். எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியல அப்படின்றதான் பிரச்சனை. எனக்கு இங்கிலீஷ் எப்படி திங்க் பண்ணுவேன். ஒரு குழந்தை வந்து ஒரு மொழி கற்றுக்கும் போது எப்படி அது ஸ்டார்ட் பண்ணுதோ அதே மாதிரி தான் நம்ம வந்து திங்கிங் இன் இங்கிலீஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெண்டாவது, இங்கிலீஷை காம்ப்ளெக்ஸ் ஆக்குறது. அவசியமே இல்லாமல் காம்ப்ளிகேட்டடாக நான் வந்து டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் பேசுவேன். ஒக்காபுலரி நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த வேர்டை கற்றுக்கிட்டு இந்த வேர்டை எப்படியாவது நான் பேசுறதுல திணிப்பேன் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணும்போது இங்கிலீஷ் லேர்னிங் வந்து கொஞ்சம் பாதிக்கும். வரப்போகிற அந்த 30 டே சீரீஸில் இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா லிசனிங் எக்ஸசைஸ். இந்த லிசனிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸசைஸாக மற்றவங்களோட கான்வர்சேஷனை வந்து நீங்கள் வந்து எப்படி பார்த்து எப்படி கற்றுக்கிறது அப்படின்ற ஒரு வீடியோ பண்ணேன். அதுக்கு வந்து ரீசெண்டாக வந்து அஜித் சாரோட இன்டர்வியூ, அதாவது ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் அப்படின்ற ஒரு சேனலில் அவரோட ஒரு இன்டர்வியூ வந்து அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இங்கிலீஷ் வந்து அவ்வளோ ஒரு சிம்பிளாக கண்ணியமாக ஒரு கிரேஸ்ஃபுல்லாக வந்து பேசுவார். அதில் வந்து காம்ப்ளிகேட்டட் இங்கிலீஷ்னு வந்து பெருசாக இருக்காது. எங்கே சில விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சில வார்த்தைகள் வருமே தவிர ஓவராலாக ரொம்ப சிம்பிளாக அவர் சொல்ல வந்ததை சொல்லுவார். ஸோ இதே மாதிரி இங்கிலீஷை காம்ப்ளிகேட் பண்ணாமல் உங்களால் சிம்பிளாக நல்லா பேச முடியும். அடுத்த பிரச்சனை வந்து ஆக்சென்ட் ஃபேக் பண்ணுறது. கற்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அமெரிக்கன் ஆக்சென்ட்டோ பிரிட்டிஷ் ஆக்சென்ட்டோ இல்லை மற்றவங்க பேசுகிற மாதிரி ஒரு ஸ்டைலிஷாக நீங்கள் வந்து பேச ஃபோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து தெரிஞ்சிடும். இதனாலே நீங்கள் வந்து ஒரு ஆக்சென்டடாக ஒரு லைனை பேசும்போது, ஒரு வார்த்தையை பேசும்போது நீங்கள் வந்து பண்ணுற தப்பு வந்து ஹைலைட்டாக தெரியும். ஆக்சென்ட் எப்படி ஈஸியாக நம்ம பேசும்போது கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இந்த அமெரிக்கன் ஆக்சென்ட், பிரிட்டிஷ் ஆக்சென்ட் அப்படின்றத தாண்டி நியூட்ரல் ஆக்சென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. பர்டிகுலராக இந்த ஆக்சென்ட்ல தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு இல்லாமல் சிம்பிளாக நீங்கள் பேச வர்றத ஒரு ஸ்டைலோட நம்மளால பேச முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்கிலீஷில் நிறையா இருக்கு. இது வந்து இதை கவனிக்காமல் நீங்கள் வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசுகிற அந்த வார்த்தைகளில் சரி, இந்த ப்ரொனன்சியேஷனில் சரி, ஆக்சென்ட்ல சரி, உங்களுக்கு வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். இப்போ தமிழ் வந்து அழகான லாங்குவேஜ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அழகான லாங்குவேஜில் இங்கிலீஷோட சவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வார்த்தை வந்து 3 டிஃப்ரெண்ட் ஆக்சென்ட்ல சொல்கிறேன். ஒன்று பிரிட்டிஷ், இன்னொன்று அமெரிக்கன், அண்ட் ஃபைனலி நம்மளோட இந்தியன் ஆக்சென்ட்னு வச்சுக்கலாம். இங்கிலாந்துல அல்லது பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வந்து வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டபிள்யூ வந்து ஓவலா ஓப்பன் ஆகும். அமெரிக்கன் இங்கிலீஷ்ல வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டபிள்யூ வந்து ஓவலா இருக்கிறத விட்டு கொஞ்சம் ரவுண்டா பெரியும். அண்ட் ஆர் வந்து கொஞ்சம் ரோல் பண்ணும். தமிழ்ல வந்து வா அப்படின்ற சவுண்ட் வந்து ரொம்ப ஒரு அழகான சவுண்ட். வண்ணம், விசித்திரம், வித்தியாசம் அப்படின்னு சொல்லி இந்த வா வந்து நம்ம வந்து பைட் பண்ணி வா வருது. டபிள்யூ அப்படின்றது தமிழ்ல வந்து கிடையாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச வா வந்து அங்கே டபிள்யூல எங்கெல்லாம் வருதோ அது வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டர், வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு வந்து மாறும்போது உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஸோ இதை கவனிச்சு உங்களால் இனிஷியலி திங்கிங் இன் இங்கிலீஷ் ஃபேஸ்லேயே அதை வந்து மாற்ற முடியுது அப்படின்னா யூ கேன் ஈஸிலி கெட் ஓவர் இட். அண்ட் அடுத்து நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டமோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா மக் அடிக்கிறது,
பை ஹார்ட் பண்ணி பேசுறது. ஸோ நீங்க பேசணும்னு நினைக்கிறது, இன்டர்வியூல போய் நீங்க ஒரு விஷயம் உங்களை பத்தி சொல்றீங்க அப்படின்னா பை ஹார்ட் பண்ணி சொல்லும் போது உங்களுக்கு அது ப்ராப்ளமேட்டிக்கா தான். பை ஹார்ட் பண்ணி நீங்க போய் அதை டெலிவர் பண்ணும்போது நீங்க வெறும் சவுண்ட்ஸ் மட்டும்தான் டெலிவர் பண்றீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க, உங்களை பத்தி என்ன சொல்ல போறீங்க, இல்ல நடுவில் அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு உண்டான பதில் அங்க பிரேக் ஆகி பிளாங்க் ஆகும். ஸோ நீங்க கண்டிப்பா இந்த பை ஹார்ட் பண்ற வேர்ட்ஸை மெமரைஸ் பண்ணி எங்கேயாவது யூஸ் பண்றேன் அப்படின்ற டெக்னிக் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபைனலி இங்கிலீஷ் லேர்னிங்கை எப்படி ஃபாஸ்ட் ட்ராக் பண்றது, எப்படி நீங்க வேகமா இங்கிலீஷ் கத்துக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் இது இங்கிலீஷ் பேசுறது. ஸோ நீங்க எவ்வளவு தூரம் இதை பேசுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு லேர்னிங் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க, ஒரு பக்கம் கிராமர் படிச்சுட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது படிச்சுட்டு இருக்கீங்க, எழுதிட்டு இருக்கீங்க, புக்கு படிக்கிறீங்க, இதெல்லாம் ஓகே. இதை தாண்டி நீங்கள் பேசலை, இந்த மவுத்துக்கு இங்கிலீஷ் பேசுகிற வேலை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ நான் கொஞ்சம் நாளாக ஃப்ரெஞ்ச் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். டூவோலிங்கோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இப்போ இந்த டூவோலிங்கோ ஆப்பில் நான் டெய்லி ஆல்மோஸ்ட் இப்போ 260 டேஸ்க்கு கண்டினியூஸாக நான் டெய்லி ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரெஞ்ச் நான் கற்றுக்கிறேன். ஆனால் இப்போ யாராவது திடீர்னு ஃப்ரான்ஸ்லேருந்து வர்றாங்க, ஒரு ஃப்ரெஞ்ச் பர்சன் இருக்காங்க, என்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா எனக்கு பேசவே வரல. பேசுறதுக்கான வாய்ப்பு அந்த ஆப்பில் இல்லை. அந்த ஊருக்கு போனேன்னா என்னால் மேனேஜ் பண்ண முடியும். அவ்வளோ ஈஸியாக அந்த ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்னு நினைக்கிறது கண்டிப்பாக வராது. அதுதானே நம்ம ஆசைப்படுறோம். நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும், இன்டர்வியூவில் ஈஸியாக பேசணும், ஒரு குரூப் மீட்டிங்கில் ஈஸியாக பேசணும், காஃபி ஷாப்பில் போய் ஈஸியாக ஆர்டர் பண்ணணும். இதெல்லாம் பேசணும்னு நினைக்கும் போது வெறும் அந்த வேர்ட்ஸ் கற்றுக்கிறது, வெறும் சிம்பிளாக நம்ம படிச்சுட்டே இருக்கிறது பத்தாது. ரெண்டாவது, நான் நிறைய தடவை மென்ஷன் பண்ணிட்டேன், டிரான்ஸ்லேஷன் தயவு செய்து ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்கள் பேசணும்னு நினைக்கும் போது முக்கியமான விஷயம் ஃப்ளூயன்சி, சரளமாக ஃபாஸ்ட்டாக பேசுறது. அதுக்கு டிரான்ஸ்லேஷன் ஒரு பிக்கஸ்ட் பிளாக். மூணாவது விஷயம் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணேன், நீங்க ஒரு விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, உங்களுக்கு அந்த டாபிக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாபிக்கை வச்சு நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ்ல நான் 10 பேர் முன்னாடி இங்கிலீஷ் நல்லா பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க போய் ஆஃபீஸ்ல எப்படி பேசுறதுன்னு கத்துக்கிட்டா கத்துக்கலாம், பட் இட் பி ஃபோர்ஸ்ட். இதுவே உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், இல்ல குக்கிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது சம்பந்தமா நீங்க வீடியோஸோ இல்ல கான்டென்ட்டோ இல்ல ஏதாவது பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து கிராமர். கிராமர் முக்கியம் தான், இல்லைன்னு கிடையாது. இப்போ என்ன எடுத்துக்கலாமே, நான் தமிழ் எப்படி கத்துக்கிட்டேன்னா வீட்டில் தமிழ் பேசுவாங்க, வீட்டில் அப்பா அம்மா தமிழில் தான் பேசுவாங்க, ஸோ அவங்க கூட பேசுவேன். அதுக்கு அடுத்து சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் நாங்கள் மதுரைக்கு வந்துடுவோம். மதுரைக்கு வரும்போது அந்த மதுரை ஸ்லாங் ஆட் ஆகும். வெறும் டெய்லி பேசிட்டு இருக்கனால வர்ற ஒரு விஷயம். ஸோ கிராமர் முக்கியம். கிராமர் வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், கிராமர் தான் பேசுறதுலேயே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சுத்தமாக கிடையாது. ஸோ கரெக்ட் இங்கிலீஷ்னா என்ன, நீங்க சொல்ல வர்றது புரிஞ்சிருச்சு, ஐ அண்டர்ஸ்டுட் ஹிம் அப்படின்னா அது கரெக்ட் இங்கிலீஷ், அவ்வளவுதான். நீங்க ஃபுல்லா நான் அந்த இங்கிலீஷ் கிராமர் லாங்குவேஜ் கத்துக்கிட்டு அப்படிதான் நான் பேச போறேன் அப்படின்றது போல நீங்க இப்போவே சில ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணி உங்களோட இங்கிலீஷ் மைண்ட் செட் கம்ப்ளீட்டா மாத்தலாம். நான் ஒரு 4 ஃப்ரேஸ் சொல்லித்தரேன். இது ஜென்ரலா நீங்க ரெஸ்பாண்ட் பண்ற சிச்சுவேஷன், அதாவது எஸ் அண்ட் நோக்கு பதிலா இதை யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ யாராவது எங்கேயாவது போகலாம், சாப்பிட போகலாம் அப்படின்னு கேட்டா நீங்க எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஷோர், வை நாட் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை கத்துக்கிறதுக்கு நீங்க கிராமர் கத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு யாராவது கேட்டா நாட் ரியலி, அதாவது எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றத நீங்க நாட் ரியலி அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நீங்க சொல்லி பாருங்க. யாராவது சொல்ல வர்றது புரியல அப்படின்னா ஐ டென்ட் கெட் யூ. ஃபைனலி யாராவது சொல்ல வர்றது புரியுது, அவங்க கூட நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லாம எஸ் தட் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த மாதிரி ஃப்ரேசஸா கத்துக்கிறதுக்கு, சிம்பிள் சென்டென்ஸா கத்துக்கிறதுக்கு யூ டோன்ட் ஹேவ் டு புட் இன் a lot of effort. Finally, give yourself permission to fail. நம்ம பாஸ் ஃபெயில் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல ஆரம்பிச்சு ஃபெயில் அப்படின்றது ஒரு நெகட்டிவான வேர்டா போயிடுச்சு. மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணி தான் நம்ம இந்த லாங்குவேஜ் கத்துக்க முடியும். நான் ரீசெண்டா ஒரு கடையில ஒரு குழந்தைய பார்த்தேன். அந்த குழந்தைக்கு ஒரு 1 வயசு இருக்கும், இப்பதான் நடக்க கத்துக்கிட்டு இருக்கு. நடக்கும்போது கிட்டத்தட்ட 100 தடவைக்கு மேல அந்த குழந்தை விழுந்து எந்திரிச்சு. நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது அந்த குழந்தைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கு. அண்ட் அதுக்கு விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கண்டுக்காம அந்த குழந்தை கண்டினியூ பண்ணிட்டே தான் இருந்தது. ஒருத்தவங்க முன்னாடி போய் பேசும்போது எனக்கு மிஸ்டேக்ஸ் வந்துருது, அதனால நான் பேசாம இருக்கேன். 10 பேர் முன்னாடி பேசும்போது எனக்கு கூச்சமா இருக்கு அப்படின்றதுக்காக பேசாம இருக்கேன். நான் பேசுறது அவ்வளோ இம்ப்ரெசிவா இல்லை, அதனால நான் பேசுறதுக்கு யோசிக்கிறேன். பேச பேச உங்களுக்கு நிறைய இந்த இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த வீடியோட எண்ட்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் மாஸ்டர் பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ டூல். இதை எப்படி ஈஸியா பிக்கப் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு யூ கேன் ஜஸ்ட் ஈஸ் இன்டு இட். கூடி சீக்கிரம் இந்த 30 days சீரீஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், அதையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க.
மறந்துடாம இங்கிலீஷ் பேச கத்துக்க நினைக்கும் போது உங்களுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இல்ல மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல வந்து ஷேர். இவ்வளவு தூரம் அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச். அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோல பாக்குற வரைக்கும் ஹாப்பி ஸ்பீக்கிங்.